கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜெயித்து உயிரோடு எழுந்த தெய்வம், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம். ஆமென். நான் விசுவாசிக்க வேணும். ஆமென். சரி, தாவீதோடு கூட சில பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். விசேஷமாக வாசிக்கலாம். 1 நாளாகும். இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ளே வர்றேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 22, 22, 23, 24 படிக்கலாம். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் பெனாயாவும், பெனாயா என்ற ஒரு சேவகன், பராக்கிரமசாலி, ஒரு போர் வீரன், ஒரு யுத்த வீரன் தாவீதோடு கூட இருந்தார். அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அவன் பராக்கிரமசாலி, அவன் செய்கைகளில் வெரி 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 ஆக்டிவ் பர்சன், செய்கைகளில் வல்லவனாயிருந்தான், ஆக்டிவா இருப்பான். ஸ்தோத்திரம். வாசிங்க. பாருங்க, சிங்கத்தோட சிங்கம் சேர்ந்தா எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. எத்தனை சிங்கம்? 2. எப்படிப்பட்ட சிங்கம்? அல்லேலூயா. பெனாயா என்ற இந்த பராக்கிரமசாலி, பெனாயா என்றால் கர்த்தர் கட்டுகிறவர் அர்த்தம். கர்த்தர் கட்டுகிறவர். ஆமா, கர்த்தர். ஆமா, பில்டிங் கட்டுறோம் இல்லையா, என்ஜினியர், அந்த மாதிரி இசைவான நகரமாய் கட்டப்படுகிற ஒரு அனுபவம். எருசலேமை கர்த்தர் கட்டுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். துரத்துண்ட இஸ்ரவேலை அவர் கூட்டி சேர்க்கிறார். கர்த்தருடைய வேலையே கட்டுகிற வேலைதான், இடிக்கிற வேலை கிடையாது. அல்லேலூயா. பெனாயாவை கர்த்தர் கட்டுகிறார் என்று அவருடைய தாயின் தகப்பன் அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. அதனால அவன் தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலியாக ஒருவனை நம்ம இந்த வேதத்துல எனக்கு கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியெல்லாம் நான் உட்கார்ந்து அப்படியே தியானிக்கும் போது நெருப்பு பற்றி, உள்ளத்திலே நெருப்பு பற்றி எரிகிறது. அந்த விசுவாசம், அந்த தேவனை அறிகிற அறிவு, தேவன் நமக்காக எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. தாவீதோட இந்த பெனாயா என்ற பராக்கிரமசாலி தாவீதோடு கூட இருந்தார் என்பதுதான் இங்க பெரிய மேன்மையா இருக்குது. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இயேசுவோடு இருக்க வேணும். இருப்போமா? அல்லேலூயா. இந்த பராக்கிரமசாலி தாவீதோடு கூட இருந்தார். ஆகவே தான் அவருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. என்ன ஆசீர்வாதம்? 2 வலிமையான அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில், கெபி, சிங்கங்களின் கெபி. ஆமா, அது என்ன நேரம்? உறைந்த மழை. என்ன? ஐஸ். ஆமா, பனி. அப்படியே ரொம்ப அந்த பனி நேரத்துல கெபியில போய் மொத்தம் எத்தனை சிங்கம்? கூட்டமா போய் கொண்டானா? இல்ல, சிங்கிள். ஏன்னா சிங்கிளா தான் போகுது. அல்லேலூயா. கூட்டத்தை சேர்த்து போறதில்ல. கூட்டத்தை சேர்த்து போறதெல்லாம் அது வேற. உங்களுக்கு எனக்கும் விரோதமாக, ஆமா, எத்தனை பேர் கூட்டம் கூடினாலும் அது வாய்க்காத போகும். அல்லேலூயா. ஆமென். யூத ராஜசிங்கம் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்மளையும் சிங்கமா மாத்திடுறாரு. ஆக சிங்கத்தை கூட போய் சிங்கம் சண்டை போடுது இல்லையா? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் கூட அப்பா இருக்க முடியாது, அம்மா இருக்க முடியாது, நண்பர்கள் இருக்க முடியாது, கூட பிறந்தவங்க இருக்க முடியாது. சிங்கிளா தான் நிறைய காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த பெனாயா சிங்கிள் பர்சன் தான். ஆண்டவர் அவனுக்குள்ளே சிங்கத்துக்கு ஒத்த தைரியத்தை தேவன் தந்தார். ஆகவே அவன் சிங்கிளா போய் 2 சிங்கத்தை ஒரே நேரத்துல கொண்டு போட்டான்.
இங்க வலிமையான சிங்கத்தை என்ன செய்யறான், போயிட்டு கொன்று போட்டான். எத்தனை முழம்? 5 முழம்னா எத்தனை அடி? நம்ம ஒரு கணக்கு போட்டுமே. தாவீது கோலியாத்துடைய ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். வேதம் சொல்லுது 7.5 அடி. 7.5 அடி கரெக்டா பிரதர் சொல்லிட்டார். அப்போ 1.5 முழம், 1 முழம் 1.5 அடி, அதான் கணக்கு. இங்க 5.5 அடி, 5.5 அடி இல்ல, 5.5 முழம். ஆமா, பாருங்க எவ்வளோ பெருசு பிரச்சனை. நான் பிரச்சனை சொல்றேன், கஷ்டத்தை சொல்றேன், நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். அப்படி வந்து ஜெய் ஜாண்டுக்கா நிக்குது. விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்துல சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்படுறவங்க பரலோக ராஜ்யம் வர்றதில்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆக விசுவாசிகளா இருக்க வேணும். விசுவாசிகள் பதற மாட்டாங்க, விசுவாசிகள் தைரியமா இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆக புது வருஷத்துல நம்ம போகும்போது பயந்து நடுங்கி கோழையா போக கூடாது. எது வந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆமென், அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் நான் சாதிச்சு காண்பேன். சிங்களா இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கத்துக்கு ஒருத்த தைரியம் எனக்கு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா? மடியில கனம் தானே வழியில இருக்கும். ஒரு பழமொழி தான் இது, சகோத்திரம். ஆக நம்ம மடியில கனம் இல்லை, ஆமா, சூழ்நிலை, பணம் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாம் என் இயேசுவே. அல்லேலூயா. சொல்லுங்க பாருங்க, எல்லாம் என் இயேசுவே. ஆமென். நான் ஒண்ணும் இல்லை, ஸ்தோத்திரம். ஆகவே தான் இயேசு நமக்கு தலைவராக இருந்து, ராஜாவா இருந்து, எஜமானனா இருந்து, நல்ல போதகராக இருந்து நம்மளை வழி நடத்துறாரு, சொல்லிக் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க. ஸ்தோத்திரம். நிறைய மக்கள் இன்னைக்கு வருத்தப்படுறாங்க, பாரம் சுமந்துகிட்டு. அதாவது மடியில கனம், அது நடக்கலையே, இது நடக்கலையே, இப்படி ஆகலையே, அப்படி ஆகலையே, நான் இப்படி எல்லாம் எதிர்பார்த்தேனே, இப்படி ஒரு ஏமாற்றம் வந்துச்சு, இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு, என்ன செய்யுதுன்னு ஆத்து மக்களே சோர்ந்து போவாங்க. அதனாலதான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்க போகாதீங்க. ஸ்தோத்திரம். உலகம் நமக்கு நிறைய ஆலோசனை சொன்னோம், அங்க போங்க, இங்க போங்க, அங்க வெளிப்பாடு இருக்கும், இங்க தீர்க்க தரிசனம் இருக்கும், இங்க பரிகாரம் இருக்கும், அப்படி இப்படி சொல்லிட்டு எங்க போகாதீங்க, என்னிடத்துல வாருங்கன்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு. அல்லேலூயா. நம்ம அவர்கிட்ட வராம அங்க போனா மதம் மாத்திருவாங்க. யாருக்கு வேணும் மதம்? மதம் எல்லாம் மனிதனால் உண்டானது, வேத புஸ்தகமோ தேவனால் உண்டானது. அல்லேலூயா. அப்போ தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. வேதத்தை வாசிங்க, நேசிங்க, அதன்படி நடங்க. அதுதான் ஆண்டவர் ரொம்ப புரியும். சொல்லிட்டாரு, என்னிடத்துல வாருங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவா. அப்ப லேசான ஆண்டவர், அப்படிதானே? அல்லேலூயா. ஆமென். வசந்த படுத்து படிச்சிருக்கீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 29, 30 குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல போய் இதை கூட வாசிக்கலாம் இல்லையா? தன்னை அறிமுகப்படுத்துறாரு ஆண்டவர் இயேசுநாதர். நான் யாரு? நான் யாரு? இயேசு யாருங்க? இயேசு நமக்குள்ள பிறந்துட்டாரா? பிறந்திருந்தா நம்ம என்ன செய்வோம்? சாந்தமா இருப்போம், மன தாழ்மையா இருக்குமா? அப்ப இன்னும் பிறக்கலன்னு அர்த்தம். இயேசு பிறக்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட போறோம். இயேசு உள்ளதுல பிறக்காம கொண்டாடி என்ன பிரயோஜனம் இல்லையா? அப்போ அவரை போல ஆண்டவரே உம்மை போல எனக்கு சாந்தத்தை கொடுங்க, உம்மை போல எனக்கு மனத்தாழ்மையா கொடுங்கன்னு கேட்கும் போது அவர் கொடுக்குறாராமா. அப்போ என் சுமை ஏற்றுக்கொண்டு, அப்ப எதை ஏத்துக்கணும்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற ஏத்துக்கணும். அது நீங்க சுமையா நினைக்க கூடாது, சந்தோஷமா நினைக்கணும்.
ஆமென். ஏன்னா அது இயேசுவின் இடத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதம். யார்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம்? அப்பா கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம். அது சாந்தமும் மனத்தாழ்மையும். இது நீங்க ஏத்துக்கணும். எதிர்த்து நிற்க கூடாது, ஏத்துக்கணும். பெரும்பாலும் நிறைய எதிர்த்து நிற்கிறவங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்வர்களை பார்க்கறது முடியறது இல்லை. ஆனா நீங்களும் நானும் ஸ்பெஷல். நீங்களும் நானும் இயேசுவை எனக்கு ஏற்றுக்கொண்டோமா அன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஆயிடுறோம். நமக்குள்ளே சாந்தம் வந்துருது, நமக்குள்ளே மனத்தாழ்மை வந்துடுறது. இதுதான் இயேசுவின் பாரம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க, என்கிட்ட கத்துக்குங்கன்றாரு. அங்க போய் கத்துக்க, இங்க போய் கத்துக்க, அங்க போய் கோச்சிங் போங்க, இங்க கோச்சிங். இதுக்கெல்லாம் கோச்சிங் சென்டரே கிடையாது. சாந்தத்துக்கும் மனத்தாழ்மைக்கும் கோச்சிங் கொடுக்கப்படும் எங்கேயும் போர்டு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அல்லேலூயா. அது ஃபீஸ் வாங்காம ஆண்டு நமக்கு கத்து கொடுக்குறாராமா. அல்லேலூயா. அவரே நமக்காக சிலுவில பரிகார பலியாக மாறி இருக்கிறார். நமக்கே எல்லா ஃபீஸையும் அவர் கட்டிட்டாரு. ஃப்ரீ எஜுகேஷன். என்ன எஜுகேஷன்? ஃப்ரீ எஜுகேஷன், பர்மனன்ட். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது. வேற எந்த எஜுகேஷனும் பரலோகத்துக்கு கொண்டு போக போறதா இல்ல. சாந்தமும் இதை யாருக்கிட்ட கத்துக்கணும்? ஏசப்பா கிட்ட கத்துக்கணும். அது நமக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்படி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு அப்படியே இருக்கு. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அப்படியே பைபிள் படிக்கும்போது ருசிச்சு ருசிச்சு படிக்கணும். பரவசமாகி பரவசமாகி படிக்கணும். சார் இவ்வளவு காலமா இது நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு நிறைய காரியங்கள் ஏங்குவோம், தவிப்போம். அதனால்தான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைகிற மாதிரி நமக்கு எஜுகேஷன் கொடுப்பார். திருப்தி அடைகிற மாதிரி தேவன் நம்மளை உயர்த்துவார், நம்ம ஆசீர்வதிப்பாரு. போக்கை ஆசீர்வதிப்பேன், வருகையை ஆசீர்வதிப்பேன், நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எப்ப? அவர்கிட்ட கத்துக்கும் போது. அல்லேலூயா. உங்கள் ஆத்மாக்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமா. சோ உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் இல்லையா? இங்கே பால் கிடைக்கும், இங்கே டீ காபி கிடைக்கும், இங்க இட்லி கிடைக்கும், இங்க தோசை கிடைக்கும், இங்க பிரியாணி கிடைக்கும் இல்லையா? டாஸ்மார்க் கிட்ட போனா இங்கே ஆமா எல்லாம் போர்டையும் பார்க்கலாம். ஆனா இந்த போர்டை இயேசுநாதர் வச்ச போர்டை பார்க்க முடியாது. அதனாலதான் பைபிள்ல ஆண்டு நமக்கு திட்டமா எழுதி கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்தத்தை கத்துக்கணும். அவர்கிட்ட நம்ம தேவ ராஜ்யத்தை நம்ம கத்துக்கணும், பாட கத்துக்கணும், துதிக்க கற்றுக்கொள்ளணும், ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளணும். இன்னும் அப்படியே குள்ளமாவே சக்கைவு மாதிரி இருந்துடக்கூடாது. சக்கைவுக்கு எல்லாம் இருந்துச்சு இல்ல, கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு. அது இன்கம் டாக்ஸ் கலெக்டர். அவரு எவ்வளவு பெரிய பொசிஷன், எவ்வளவு சம்பளம் இருக்கும், சம்பளமும் இருக்கும் கம்பளமும் இருக்கும். அதனாலதான் இயேசுநாதர் ஏற்றுக்கொள்ள பின்னால தான் வீட்டுல இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாலே வாசலே நிக்க வச்சு சொல்லிட்டேன், ஐயா அநியாயமா நான் நிறைய வாங்கியிருக்கேன், அநியாயமா நானு நிறைய ஆமா தெரிஞ்சும் வாங்கியிருக்கிறேன், தெரியாமலாம் வாங்கியிருக்கிறேன். யார் யார்கிட்ட எவ்வளவு வாங்கணும் என் மனசாட்சி அப்படி எல்லாத்தையும் நான் எவ்வளவு கொடுக்குறேன், நான் எத்தனையா கொடுவேன் திரும்பி. ஏங்க யாருன்னு அவ்வளவு வட்டி கொடுப்பா இல்லையா? ஏன்னா அதெல்லாம் அநியாயமா வாங்க, நான் திருப்பி கொடுக்க வேண்டியது அருக்கு. ஏன்னா இயேசுநாதர் வந்துட்டாரு, அவர் பார்வைக்கு மறைவா நம்ம எதுவுமே. ஆமா இயேசுநாதர் கேட்கறது அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை, இவனா சொல்லிட்டான். இயேசுநாதர் வந்துட்டாருன்னா நோ ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம் கிடையாது. ஏன்னா இயேசுநாதரே நம்ம கூட இருக்காரு. அவர் பார்வைப்பட்டாலுமே போதும் நம்ம உணர்வு அடைஞ்சிருவோம். அல்லேலூயா. அவர் கால் பட்டாலுமே போதும் நம்ம உணர்வு அடைஞ்சிருவோம். அல்லேலூயா. ஆமா இயேசுநாதர் யாருக்காவது தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. என்ன? சமாரியா ஸ்திரியை பார்த்து போய் புருஷனை கூட்டின்னு வரனாரு. அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு 6 பேர் இருக்காங்க, ஆனா ஒருத்தரும் புருஷன் கிடையாது. இவன் தான் என் புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல.
ஆர்டர் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. 6 பேர் இருக்காங்க. இப்ப இருக்கிறவனா அல்லேலூயா. உடனே அவ சொல்றா, நீங்க தீர்க்கதரிசியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா. போய் ஊர்ல போய் இயேசுவை பத்தி அளவுக்கு எல்லாரையும் இங்க வாங்க, அதிசயம் நடந்திருக்குது, என் வாழ்க்கையில இருக்கிறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெனாயாவை குறித்து இல்லையா, அந்த ஒரு சப்ஜெக்ட் தான், இந்த ஒரு பாயிண்ட் தான், 7 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடறேன், சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா இருப்பீங்களா? ஒரு 2-3 பாயிண்ட் ஆச்சும், மீதி இருந்தா அடுத்த வாரத்துல பார்க்கலாம், அந்த சித்தமா இருந்தா. சரியா? வாசிக்கலாம். ஒண்ணு, சிங்கத்தை கொன்றவன். 2வது குறிப்பு வாசிங்க, 1 ராஜாக்கள் 1:8 வாசிங்க. 1 ராஜாக்கள், 1 King chapter 1 verse 8. பெனாயாவும் நாத்தானும் அதோனியாவுக்கு உடந்தையா இருக்கவில்லை. அதோனியா சமீபமான என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துகளையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர். சரி, நான் அப்படியே ஓரளவு சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் மட்டும், சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் படி சொல்லி நாம முடிச்சிடலாம், சரியா? இப்போ என்ன நடக்குது? தாவீது இந்த குமாரன்னா அதோனியா, தாவீதின் குமாரன்னா சாலோமோன். தாவீதுக்கு மொத்தம் 70 பிள்ளைங்க இருந்தாங்க, ஏன்னா 4 ஒய்ஃப் தாவீதுக்கு, சரியா? சோ அந்த காலத்துல அது பாவமா எண்ணப்படல அந்த காலத்துல. ஆனா இப்பதான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நடக்குது என்ன, தாவீதுக்கு வயசாகி போச்சு, அடுத்த ஸ்தானத்துல யாராவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படணும். சாலமோனை தேவன் முன்குறித்தார். சாலமோன் தான் எனக்கு அடுத்தபடி ராஜா அப்படின்னு. ஏன் சாலமோன் மட்டும் இருக்குமா, நான் இருக்கக்கூடாதான்னு? இன்னொரு பொண்டாட்டி பிள்ளை கர்த்தருக்கு பையன், அவன் பேரு அதோனியா. அவன் என்ன செஞ்சான், பெரிய விருந்து பண்ணி அந்த தேசத்துல பெரிய பிரபுக்கள், பணக்காரங்க, படிச்சவங்க, அவங்க இவங்க எல்லாரையும் பெரிய ராஜ விருந்து, அவனுக்கு பெரிய விருந்து கொடுத்து, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நீங்க ராஜாவா பண்ணணும், அதனால எனக்கு ஆதரவு கொடுங்க. கட்சிங்கெல்லாம் இப்ப சண்டை போட்டுக்குது, எலெக்ஷன் வரும்போது இல்ல இல்லையா? ஒருத்தனை தாக்கிட்டு ஒருத்தர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யாராவது எந்த கட்சியாவது ஆட்சிக்கு வரணும். அதுக்காக இன்னைக்கு எல்லா கட்சிகளும் மேலையும் கொடுக்குது, கீழையும் கொடுக்குது, விருந்து அங்கங்க வீடுங்க எல்லாம் விருந்து. எங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏ அவன் எல்லாரும் கூட்டு சாப்பாடு போட்டு காசு கொடுத்து, எப்படியாவது அடுத்த எலெக்ஷன் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நடந்துக்குது இல்ல? அந்த மாதிரி அந்த காலத்துல போட்டி, அடுத்த ராஜாவா நான் வரணும், எனக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க, என்னை எல்லாம் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய ராஜ விருந்து பயங்கரமா நடக்குது. இது சாலமோன் காதுல எட்டுது. சாலமோனுடைய அம்மா பத்சேபாள், அந்த அம்மா காதுக்கு போகுது. அந்த அம்மா போய் தாவீது ராஜா பார்த்து, ஐயா இந்த மாதிரி இருக்குது, அதோனியா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படி இப்படி சொல்லிட்டு. ஆனா அதோனியாவை ராஜாவாக்கணும் இன்னும் ஒரு கூட்டம், சாலமோனை ராஜாவாக்குறது ஒரு கூட்டம். இப்போ இந்த கூட்டத்துல இந்த பெனாயா அழைக்கப்படுகிறான், அதோனியாவுக்கு ஆதரவா சாலமோனுக்கு ஆதரவா அப்படின்னு. அப்போ பெனாயாவும் அவங்க கூட சேர்ந்த அந்த பேரெல்லாம் வாசித்தாங்க இல்லையா? அதெல்லாம் மனப்பாடம் பார்த்து சொல்ல தெரியாது, வாசிங்க வீட்டுல போய் வாசல எத்தனை பேர் நின்னாங்க. சாலமோனை ராஜாவா ஆக்கும்படி அப்படியே தொடர்ந்து வாசித்தாங்களா? அடுத்து அழைத்தான். பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும்
தன் சகோதரனாகிய சாலமோனையும் ஊரெல்லாம் இன்விடேஷன் போகுது. ஆனா சாலமோனுக்கு இன்விடேஷன் வரல, பெனாயாவுக்கு இன்விடேஷன் வரல. நாத்தான் அது இவங்க தீர்க்கதரிசி, இவங்களுக்கு எல்லாம் சாலமோன் பக்கம் யாராவது இருந்தாங்கன்னு இவன் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களெல்லாம் கூப்பிடல விருந்துக்கு இல்லையா. பலவீனமானவங்க அப்படி இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு பெரிய விருந்து வைக்கிறான். வாசிங்க. நாத்தான் தாவீதுக்கு ராஜாவுக்கே தெரியாது, இவன் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து வைக்கிறது ராஜாவுக்கே தெரியாது. சோத்திரம். இந்த சப்ஜெக்டை நீங்க வீட்டுல விட்டு வாசித்துக்கணும் சரியா. நான் அப்படியே ஓரளவு சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு தெய்வம் என்ற ஒரு விஷயத்துல உலகமே சிலை வழிபாடுகளிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவே உள்ளத்துல வாங்கன்னு அழைப்பு இல்லை. சோத்திரம். ஆனா மற்றவங்க எல்லாம் அழைச்சி வீட்டுல வச்சுக்கிறது. சோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும், இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்கணும். இந்த அதோனியா அழைப்பு கொடுக்கல. சோத்திரம். என்ன நடக்குது தெரியுமா? சாலமோன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? அவனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு கட்டில போட்டுட்டான். இந்த அதோனியா உயிருக்கு பயந்துன்னு எங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா தெரியுமா? தேவனுடைய கூடாரத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே வந்து பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். சோ பலிபீடத்தின் கொம்புகளை ஒருவன் பிடித்துக் கொண்டால் அவனை யாரும் கைப்பட முடியாது, அவனை கொல்ல முடியாது. ஏன்னா அது கர்த்தருடைய கட்டளை. ஆலயத்துக்குள்ள பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிட்டு அவ வந்ததுனால அவனை கொல்லக்கூடாது. சோ அவன் வெளியே வந்த உடனே அவனை படுத்துட்டாங்க. இவனும் தாவீதின் குமாரன் தான். ஆனா தேவன் திறந்து விட்டு சாலமோனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வேலையிலே நாம் தப்பித்துக்கொள்ள வேணும்னா பலிபீடத்தை வந்து நம்மளை சரண்டர் ஆயிடணும், நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை கிருபையாய் காத்துக்கொள்வார் என்பது அந்த காலத்தில் இருந்த நம்பிக்கை, விசுவாசம். ஸ்தோத்திரம். ரெண்டாவது முறை வந்து பெனாயா வந்து அதோனியாவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. சில அதோனியாக்கள் நமக்கு போட்டிக்கு வருவாங்க, ஆனால் நாம் இயேசுவின் பக்கம் நிற்க வேணும். ஆமென், அல்லேலூயா. இயேசு தான் நம்முடைய ராஜா, இயேசு தான் நம்முடைய தெய்வம், இயேசு தான் நம்முடைய எஜமானன், இயேசு தான் நம்முடைய வழிகாட்டி, இயேசுதான் இயேசுதான் இயேசுதான். அவர் நாமத்தை நாம் பிடித்துக் கொண்டால் கர்த்தர் நம்மை காப்பார். அல்லேலூயா. அவர் 2ஆம் சங்கீதம் 11 என்ன வாசிக்கிறோம்? ராஜாக்களே உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாரு, பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே. குமாரன் கோபம் கொள்ளாமலும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அப்போ குமாரன் இப்பொழுது சாந்தமா இருக்கிறார், மனத்தாழ்மையா இருக்காரு இன்னைக்கு. ஆனா ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறாரு? வருவாரு. ஒருவனு தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்னும் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி, அல்லேலூயா, என்னை யாரும் பிடிக்க முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு நாள்ல நீங்க அவரை பிடிச்சிட்டா தப்பிடும். அவரை பிடிக்கலன்னா கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் அந்த லிஸ்ட்ல நம்ம போயிடணும். சரியா? புது வருஷத்துல எப்ப இயேசு வருவாருன்னு தெரியாது. வருவார், ராஜாவாக வருவார், நியாயாதிபதியாய் வருவார். ஆகவே நாம் அவருடைய வருகை அவளோடு எதிர்பார்க்க வேணும். 2025 வருவார் என்று எதிர்பார்த்தோம், வரல. 26 ஒருவேளை, ஆமா, மனுஷமாடு வருகைய பிதாவை தவிர வேறோடும் நினையாத நாழிகையில எப்படி வருவாரு? திருட நான் சொல்லிட்டா வருவான் இல்லையா? ஆமா, டைம் எல்லாம் சொல்லிட்டு வர மாட்டான். சோத்திரம். எதிர்பாராத வருவான். வந்து என்ன செய்வான்? சாதாரண தேக்ஸா பக்கெட்டு அது இதுன்னு திடீர்னு போவான். எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குதோ அதைதான் கொண்டு போவான். இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம எல்லாம் காஸ்ட்லியா இருக்க வேணும். ஆமென். தங்கமா இருக்க வேணும், பொக்கிஷமா இருக்க வேணும். ஆண்டவருடைய காரியத்துல எல்லாம் நம்ம தில்லா இருக்க வேணும், தைரியமா இருக்க வேணும், நல்ல ஒர்த்ஃபுல்லா இருக்க வேணும். ஒர்த்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, ஒர்த்ஃபுல்லா இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் சொல்றது, உன் ஆத்மாவை எல்லா காவலோடும் காத்துக்க. ஏன்னா நீ பொக்கிஷம். நம்ம சேர்த்துக்குள்ள இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த 2 குறிப்புகளும் நம்ம மனசுல ஆயிடுச்சா?
இந்த 2 குறிப்போம். ஹல்லேலூயா. உலகத்துல நிறைய இருக்கலாம் போட்டிக்கு, தெய்வம் என்ற போட்டிக்கு நிறைய இருக்கலாம். ஏமாந்துடக்கூடாது. சோதரர் இயேசு ஒருவரே யாராலும் போட்டி போட முடியாதவர். ஆமென். அவருடைய அந்தஸ்து பெருசு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை இந்த உலகத்தை தேடி வந்ததே அது அவருடைய பலவீனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாடி துப்புனாங்களே இல்லையா, தலையில கொட்டினாங்களே, முழுக்கடை சூடி வச்சாங்களே, இகழ்ந்தார்களே, பரியாசம் பண்ணினார்களே, உன்னையே ரட்சிக்கத்துக்கொள்ள முடியலையே, நீ எல்லாம் ஒரு ஆமா தேவகுமாரன் பேரை மட்டும் சொல்றிய, பரியாசம், சிலுவை, நிந்த, அவமானம் எல்லாத்தையும் யாருக்காக சகிச்சாரு? உங்களை என்னைய மீட்டுக்கொள்ள தானே. அல்லேலூயா. நம்ம அவரை அசட பண்ணலாமா? அவர் வழியில நம்ம நடப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம், சிங்கமா வாழ்வோம் இயேசுவுக்காக. இந்த பெனாயா பராக்கிரமசாலி தாவீதோடு கூட நின்றான். அவனை பத்தி ஒரு டேஸ்ட், ஒரு சுவையான ஒரு காரியத்தை அடுத்த வாரத்தில் நான் சொல்றேன். பெனாயாவை குறித்து அவனோட கூட 3 பேர் ஸ்பெஷலா இருந்தாங்க. அந்த 3 பேரும் என்ன வேலை செஞ்சாங்கன்றத அடுத்த வாரத்தில் நான் சொல்றேன். சரிங்களா? கண்களை மூடுவோமா?